இது நல்லா இருக்கு, பளிச்சுன்னு இருக்கு. பில்டிங் கண்டிஷனை அப்படியே எடுக்கணும் தான். டேமேஜ் ரூஃப் ஃபுல்லாக உழுவுற மாதிரியே இருக்குது. கிராக்கு, கம்பிலாம் செத்து போய் கிடக்கு. இதுக்கு மேலே ஒரு ஃப்ளோர் இருக்கு. என்னடா அதான் அப்படியே எடுக்கிறேன். ஒரு ரூஃபே உழுவுற மாதிரி இருக்கு. இது டெமாலிஷன் பில்டிங். இந்த படிக்கட்டு ஸ்டேர்கேஸ் இருக்கிற கண்டிஷன் இப்படி இருக்குது. இந்த மாதிரி கொத்தி பூசி டெவலப் பண்ணியிருக்காங்க. வெடிப்பு விட்டு பில்டிங்கு நாளைக்கே விழுகிற மாதிரி டேமேஜாக இருக்குது ஃபுல்லாக. இந்த டேமேஜ் பில்டிங்கு 3 மாடி ஆகிட்டு கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து இந்த பில்லரில் கம்பியை காணோம். இந்த பில்லரில் கம்பியை இறந்துருச்சு, செத்து போச்சு. கம்பியே கிடையாது, இப்படி இருக்குது. இதுக்கு எவ்வளோ சேஃப்டி கொடுத்து இந்த தளத்தை வந்து ரொம்ப டேமேஜ் பாருங்கள். இங்கே இந்த தளம் இப்போ மேலே ஏறினாங்கன்னா கீழே வந்துடுவாங்க, அந்த அளவுக்கு டேமேஜ். இது வந்து 3வது மாடியில் நின்று பண்ணுறோம். இந்த பக்கத்தில் கோயில் இங்கிச்செட்டி தெரு. இதுக்கு வந்து சேஃப்டி ஃபுல்லாக சீட்லேயே அடித்தா கீழே ரோடு பக்கம் விழுவாமல் இருக்கிறதுக்காக எடுத்துருக்கு. பைப்பு கொடுத்து ஃபென்சிங் பண்ணி இந்த டேமேஜை 3வது மாடியிலேருந்து 1st ஃப்ளோரு, 2nd ஃப்ளோரு, 3rd ஃப்ளோரு இப்படி போட்டிருக்கு. இந்த மாதிரி ஷீட் இதில் வந்து விழுவும். மேலேருந்து அடித்தாக்கா கல் ரோட்டுக்கு விழுவாமல் செட்டிங் பண்ணி போட்டு வச்சுருக்கு. ராயல் என்டர்பிரைசஸ் பில்டிங் டெமாலிஷ் கான்ட்ராக்டர் எடுத்திருக்கு. முகமது ரஃபீக் கான்ட்ராக்டர் நேம். இலங்கைச்செட்டி தெருவில் 3 மாடி பில்டிங்கு. இதுக்கு மேலே அப்ஸ்டர்ஸ் எல்லாம் ஃபுல்லாக டேமேஜ் எல்லாம் எடுத்திருக்கு. இவர் தான் நந்தகுமார், இருட்டில் இருக்கிறாரு. எல்லாம் டேமேஜ் பில்டிங் ஃபுல்லாக. இங்கே இந்த ஃப்ளோரு இந்த பில்டிங் இலங்கைச்செட்டி தெரு. டெலிவிஷன் ஃபுல் டேமேஜ். இந்த பில்டிங்கில் டெமாலிஷ் பண்ணுறதுக்காக சாரம் போட்டிருக்கு. ஒன்றும் எத்தனை கம்பு இருக்கான்? மோகனை கேட்டியா சதீஷ்? ஆமாம், முடிச்சு அவ்வளோதான். கரெக்டாக இருக்குல்ல? இப்போ அந்த சைடு தான் டேமேஜாக இருக்குது பில்டிங்கு. பக்கத்தில் மேலே பாரு பில்லரில். ஓகே.